இது காங்கிரஸ்காரனுக்கு வேணுங்கிறேன். இந்த கனிமொழியை இப்ப கண்டனம் தெரிவிக்க சொல்லுங்க. இந்த கனிமொழி நான் நாடாருன்னு போய் ஓட்டு கேட்குது இல்ல, இங்க தூத்துக்குடியில நாடார் பெருமக்கள் எனக்கு ஓட்டு போடுங்குது. நீ டூப்ளிகேட் நாடார், நீ ஒரிஜினல் நாடாரா? இன்னைக்கு காமராஜர் சொன்னதுக்கு நீ தான் நாடார் பெருமக்கள் ஓட்ட பெருமை அதிக அளவு வாங்குறது தூத்துக்குடியில நீ தான். நீ முதல்ல கண்டனம் தெரிவிச்சியா? நீ தெரிவிச்சிருக்கணும்ல காமராஜர் எப்படி இப்படி சொல்றீங்கன்னு. அத தூத்துக்குடியில இருக்கிற நாடார்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க எல்லாம் சேர்ந்து கனிமொழிக்கே திமுகவுக்கு ஓட்டு போடுறான்னா அப்புறம் நீங்க எங்க போய் சொல்றது? காமராஜருக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான்? நீயே காலவாரிய. இப்ப இப்படி நடந்துருச்சுல. இனி உனக்கு சொரணை இருக்கிற தூத்துக்குடி இவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், நாடார் பெருமக்களுக்கு உனக்கு சொரணை இருந்தா இனிமே காலாங்காலத்துக்கு நீ திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. செய்யா? செய்ய மாட்டீங்க. நீங்க திருந்த மாட்டீங்கயா. அதுக்கு ஜாதியில இருந்து ஒரு தலைவர் பெரிய ஆளா வந்தாருன்னா அவரை தூக்கி பிடிக்க வேண்டியது நீ தானே. இன்னைக்கு வாவு சிதம்பரனார் ஏதாச்சும் சொன்னா பிள்ளைமார்களை கொடி தூக்குவாங்க. ஏன்னா எங்க ஜாதியை சேர்ந்தவர். பசுமன் முத்துராமலிங்கத்தவர் ஏதாச்சும் சொன்னா முக்குளத்தூர் படையெடுத்து வருவாங்க. அவங்க ஜாதி தலைவர் அவங்கவுங்க பாதுகாக்கும் போது நாடார் பெருமக்கள் தான் இவ்வளவு அசிங்கமா பேசியிருக்காரு. அவரை எப்படி நீங்க வந்துகிட்டு ஒரு எதிர்ப்பை கூட நீங்க தெரிவிக்கல, திருப்பி திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு? சார் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும்? கருணாநிதி தன்னுடைய அப்பாவே அந்த அளவுக்கு கழிவு ஊத்தி இருக்கும் போது எப்படி சார் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் இடத்துல? அது அப்புறம் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். அப்ப நீ ஓட்டுக்கு எந்த மூஞ்சியோட போய் நிற்பீங்க அடுத்ததுல? அதனாலதான் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிதான் அமித்ஷா காலில் விழுந்து ஒரு டம்மி வேட்பாளரை போட சொல்லி உங்களுக்கு வாசன் கட்சியில இருந்து தானே அவரை எதிர்த்து போட்டாங்க பிஜேபி. அது இப்படி ஒரு சந்தர்ப்பவாதி. அவங்களுக்கெல்லாம் நீங்க தக்க பாடம் இருப்பீங்க.